ஹலோ அன்பான உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நலகமைய வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி சண்டே, ஹாவ் ஏ கிரேஸ்ஃபுல் டே. வீக்கெண்டில் வந்திருக்கோம். இந்த வீக்கெண்டில் நிறைய பேருக்கு லீவாக இருக்கும். சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா ரெஸ்ட் எடுங்க. வெளியே போகும்போது வரும்போது ரொம்ப சேஃபாக போயிட்டு வாங்க. டிரைவிங்கில் எச்சரிக்கையாக இருங்க. நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, சரிங்களா? இந்த உலகம் பொறாமை நிறைந்த உலகம். பொறாமை, வஞ்சகம், ஏமாத்துவது, முதுகில் குத்துவது, அடுத்தவங்கள வச்சு பார்க்காது, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். இதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருந்தோன்னு நினச்சிங்களேன், நம்ம வாழவே முடியாது. அதனால் அவங்க என்ன பேசுவாங்க, இவங்க என்ன பேசுவாங்க அப்படின்ட்டு யோசித்து கொண்டு இருப்பதை விட உங்களுடைய வழியை பார்த்து நீங்கள் போயிட்டே இருங்க. உங்களுடைய வழி நேர்மையான வழியாக இருக்கணும், உண்மையான வழியாக இருக்கணும், தைரியம் நிறைந்ததாக இருக்கணும், தன்னம்பிக்கை நிறைந்ததாக இருக்கணும். இதெல்லாம் முதலீடாக போட்டு உங்கள் செயல்களை நீங்கள் தொடங்கினா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி என்ற லட்சியத்தை கண்டிப்பாக அடைய முடியுங்க, சரிங்களா? கூட இருக்கிறவங்களே கூடி படிப்பாங்க, கூட இருக்கிறவங்களே முதுகில் குத்துவாங்க, நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, பின்னாடி 1000 கதைகளை பேசுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் யோசிச்சுன்னு நினச்சிங்களேன், ஒரு நிமிஷம் கூட நம்மளால் வாழவே முடியாது. நிறைய எதிரிகள் நம்மளை சூழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டை போட்டு அந்த பிரச்சனைகளை பெருசாக ஆக்குவதை விட விலகி இருந்து நம்முடைய வாழ்க்கை என்ற லட்சியத்தில் நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்து நம்முடைய ஆம்பிஷன், நம்முடைய கோல், நம்முடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்பது மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்களாம் யோசிக்காதீங்க, சரிங்களா? அதனால் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நீங்களும் வளரணும், மற்றவங்களும் வளரணும், நாமும் வளரணும், மற்றவங்களையும் வளர்த்து விடணும். இதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நான் திரும்ப சொல்கிற விஷயம், ஹாப்பி சண்டே, ஹாவ் ஏ கிரேஸ்ஃபுல் டே. ஒவ்வொரு நாளும் நமக்கு பிறப்பது, உயிரோடு இருப்பது கடவுளுடைய கிரேஸ், கிருபை. ஏன்னா இரவில் தூங்குறாங்க, காலையில் நிறைய பேர் மரணம் அடைஞ்சிடுறாங்க. மரணம் யாருக்கு எப்போது வேண்டுமென்னாலும் வரலாம். இருக்கின்ற வரை சந்தோஷமாக இருங்க, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க. ஏமாற்றலாம், முதுகில் குத்தலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நினைக்க நாம் மாட்டோம், சில பேர் அதை செய்வாங்க. அதை பற்றி நமக்கு கவலை வேண்டாம். நாம் முடிஞ்ச வரையும் மற்றவங்களுக்கு உதவி செய்வோம், மற்றவங்களிடம் அன்பாக இருப்போம். ஆமாம் தானுங்க? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.